ஆரம்ப பள்ளி மாணவர் ஒருவரை பள்ளி ஆசிரியர்கள் சிற்றுண்டி சாலையில் அவமானப்படுத்தி திட்டும் காணொளி ஒன்று சமூக ஊடகத்தில் வைரலாகிய நிலையில் கல்வி அமைச்சு இச்சம்பவம் குறித்து தீர விசாரிக்கும் என்று மலேசிய கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறியுள்ளார். தான் செய்யாத தவற்றிற்காக ஆசிரியர்களிடம் கடுமையாக திட்டு வாங்கும் காணொளி புலனத்தின் வாயிலாக அம்மாணவியின் தாயாருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இச்சம்பவம் ஆசிரியர்களின் நேர்மை மற்றும் நெறிமுறைகளோடு தொடர்புபடுத்தி இருப்பதால் கல்வி இயக்குனர் ஜெனரல் அஸ்மான் அட்னான் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என ஃபர்லினா கேட்டுக்கொண்டார். மேலும் கல்வி அமைச்சு ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் நேர்மையோடும் நெறிமுறைகளோடும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஸ்லாங்கூர் ஷாலா மாநகர மன்றத்தின் வெள்ளி விழாவை ஒட்டி கோல்டன் பார்க்கிங் இலவச வாகன நிறுத்துமிட வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20,000க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என மேயர் டத்து முகமது ஃபவுசி முகமது யாத்தீம் தெரிவித்தார். இந்த கோல்டன் பார்க்கிங் திட்டமானது ஷாலா மாநகர் முதியோர்களுக்கும் ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்வதோடு சமூகத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் ஒரு அடையாளமாகவும் இருக்கும் என அவர் தெரிவித்தார். இலவச வாகன நிறுத்தும் இடத்திற்கான 5 அளவுகோல்களை விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். குறைந்தது 60 வயதுடையவராகவும் மாநகரின் அதிகார வரம்பிற்குள் மதிப்பீட்டு வரி செலுத்துபவராக இருப்பதும் அவற்றில் அடங்கும். அதோடு காரின் உரிமை பத்திரம் அந்த மூத்த குடிமக்களின் பெயரில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முதியவரும் ஸ்மார்ட் ஸ்லாங்கோர் பார்க்கிங் முறை அல்லது பிளெக்சி பார்க்கிங் வழியாக ஒரு காருக்கு மட்டுமே பதிவு செய்ய முடியும். அதன் செல்லுபடியாகும் காலம் 2 ஆண்டுகளாகும். அதன் பிறகு புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த வசதி ஷாலா மாநகரின் அதிகார வரம்பிற்குட்பட்ட வாகன நிறுத்தும் இடங்களுக்கு மட்டுமே பொருந்தும். எனினும் தனியார் வாகன நிறுத்தும் இடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன நிறுத்தும் இடங்கள், பிரத்யேக வாகன நிறுத்தும் இடங்கள், 2 மணி நேரங்களுக்கான வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் சாலையோரம் அனுமதிக்கப்பட்ட கட்டடங்களில் அல்லாமல் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு இந்த வசதி வழங்கப்படாது. சும்பங்கான் அசாஸ் ரஹ்மா அல்லது சாரா திட்டத்தின் கீழ் ரொக்க உதவியை வழங்குவதில் மைகாட் அடையாள அட்டை பயனுள்ளதாக இருந்ததால் இலக்கிடப்பட்ட மானியங்களை செயல்படுத்துவதிலும் அவற்றையே பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. 2வது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் அதனை தெரிவித்தார். ஒவ்வொரு மலேசியரும் அடையாள அட்டையை வைத்திருப்பதால் மைகாட் மூலம் இலக்கிடப்பட்ட மானியங்களை வழங்குவது மிகவும் ஆக்ககரமானது மற்றும் உள்ளடக்கியது என்றார் அவர். மானிய மறுசீரமைப்புக்கு மைகாட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் பணியில் நிதி அமைச்சு ஈடுபட்டுள்ளது. அடுத்த கட்டமாக உதவி தேவைப்படுபவர்களுக்கான தகுதி வரப்பு பற்றி அமைச்சரவை விவாதிக்கும். அவ்வகையில் அதிகமான மக்கள் பயனடைவதை உறுதி செய்யும் பொருட்டு மானியங்களுக்கான தகுதி வரம்பு உயர்த்தப்படலாம் என அமீர் அம்சா கோடி காட்டினார். மானிய சீரமைப்பு இவ்வாண்டின் 2ஆம் பாதியில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். மலேசியாவில் பல இடங்களில் கை கால் வாய்நோய் HFMD மற்றும் COVID-19 அதிகரித்து வருவதை தொடர்ந்து மலேசிய சுகாதார அமைச்சின் MOH விரைவு சிகிச்சை மையம் CPRC 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்துள்ளார். COVID-19 இப்போது மற்ற தொற்று நோய்களைப் போலவே பரவலானதாக கருதப்பட்டாலும் அதன் வீரியம் மிக ஆபத்தானவை என்றும் அதற்கான வழிமுறைகளை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் நோய் தடுப்பு திட்டம் முக்கியமானது என்றும்
அதை புறக்கணித்தால் சில தொற்று நோய்கள் மீண்டும் தோன்றக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நோய் தடுப்பு திட்டத்தில் NIP, போலியோ அம்மை மற்றும் டிப்தீரியா போன்ற நோய்களும் அடங்கும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி பதிவிட்டுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தொலு இந்தான் நகராண்மை கழகத்திற்கும் மாய்கா கம்போங் தர்சுசோன் கிளை தலைவர் ராமச்சந்திர தேவர் ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினைக்கு மாய்காவின் தேசிய உதவித் தலைவர் டத்தோத்தி முருகையாவின் தலையீட்டினால் சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டது. நகராண்மை கழகத்தின் முன்பகுதி கண்ணாடியை ராமச்சந்திர தேவர் உடைத்ததாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவருக்கு நகராண்மை கழகம் கடையை வாடகைக்கு வழங்க மறுத்தது. இந்த விவகாரம் தனது கவனத்திற்கு வந்ததை தொடர்ந்து தொலு இந்தான் மாவட்ட தலைவர் துவான் சைருல் அக்மால் காசிம் அவர்களுடன் நேரடியாக பேச்சு நடத்தியதன் பயனாக பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக முன்னாள் துணை அமைச்சருமான டத்து முருகையா தெரிவித்தார். சைருல் அக்மாலுடன் நடத்திய பேச்சின் போது தாம் உண்மை நிலையை விளக்கி அவரை நம்ப வைத்ததன் மூலம் கடையை மீண்டும் ராமச்சந்திர தேவருக்கு வழங்கும்படி அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதோடு ராமச்சந்திர தேவருக்கு எதிராக நகராண்மை கழகம் செய்திருந்த போலீஸ் புகாரையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சைருல் அக்மாலை தாம் கேட்டுக்கொண்டதாகவும் விசாரணை அதிகாரியுடன் பேசி இதனை தீர்த்துக் கொள்வதற்கும் அவர் முன்வந்ததாக முருகையா தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தொலு இந்தான் மாய்கா தொகுதி தலைவர் மணிகண்டன், துணைத் தலைவர் செல்வராஜோ மற்றும் மாய்காவின் நியமனம் பெற்ற நகராண்மை கழக உறுப்பினர் ஸ்ரீ முருகனும் கலந்து கொண்டனர். உலக பொருளாதார பட்டியலில் ஜப்பானை முந்தி இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ள நிலையில் வருகின்ற 3 ஆண்டுகளில் ஜெர்மனியை முந்தி 3வது இடத்தை பிடிக்கும் என்று நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி BVR சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இம்மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட சர்வதேச நாணய நிதி IMF 2025ஆம் ஆண்டில் இந்தியாவை உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக மாற்றும் என்று நம்பப்படுகின்றது. இந்த விரைவான வளர்ச்சி 2028ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பன்மடங்காக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றும் சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளின் பொருளாதாரம் உயர்வு காணும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது. திரண்டு வாருங்கள்.